ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சரியான சம்பவம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி முதல் கட்ட விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம விசாரித்ததில் இதுதான் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ரூமர் நமக்கு இருந்தது. கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு இருக்குமா, சம்பவம் இருக்குமா, கெமிக்கு வார்னிங் இருக்குமான்ட்டு இன்னைக்கு இந்த டிஆர்பியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாகவே போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்கதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா 1 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விஜய் சேதுபதி போனப்போ அங்கே டிஸ்கஷன்ஸ் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதில் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே கேட்டுகிட்டே இருக்கோம், ஏதாவது பண்ணுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி. பட் இங்கே கேட்குற மாதிரி இல்லை. இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷோ நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு சொல்லி 2-3 இருக்கும். அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. வேறு ஏதாவது கேள்வி தான் கேட்பானுங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை அசர வைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணுவாங்க பிக் பாஸ் டீமில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம விஜய் சேதுபதி கேட்டிருக்காப்புல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது முனைப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு கேக் வாக் தான் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும். அதை அடுத்தடுத்த இந்த கேமோட டைமென்ஷனை மாற்றுறதுக்கும் உதவும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி இன்றைக்கி எபிசோட் தரமாக பண்ணுவார் அப்படிங்கிறது தான் மொதல் அப்டேட். ஓகே, அதுக்காக ரெட் கார்டு கொடுக்கப்படுமா, எல்லோ கார்டு கொடுக்கணுமா, குறும்படம் போடப்படுமான்னு கேட்டிங்கன்னா ரெட் கார்டு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வாரம் எடுத்தோடனே எதுவுமே இல்லை. ஆனால் கை கலப்பு பண்ணியிருக்கான், அடிச்சிருக்காங்க கமருதீன். இதெல்லாம் வச்சு பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஒரு வார்னிங்காச்சும் எல்லோ கார்டு கொடுக்கலாம் கமருதீனுக்கும் சரி, அப்புறம் எஃப்ஜேவுக்கும் சரி. பட் விஜய் சேதுபதி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா பேனலில் ஒரு டிஸ்கஷன் போவோம். அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சுக்கு அவங்க தண்டனைகள் கொடுக்கலாம், இல்லை சும்மா பேசாமல் விட்டுடலாமா, இல்லை ஃபன்னாக போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ அதில் முதல் கட்டமாக நம்ம கேட்ட வரைக்கும் தகவல் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சும்மா தாண்ட ஆட போகிறார் அப்படிங்கிறத. ஏன்னா கொஞ்சம் டிஆர்பி எடுக்கணும் முதல் வாரமே. ஏன்னா இனிஷியலாக அந்த கொஞ்சம் கண்டஸ்டன்ஸாக ரொம்ப வீக்காக இருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பைத்தியமாக இருக்காங்கன்றதுனால கொஞ்சம் அப்படி எடுத்துகிட்டு வரலான்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கமருதீனுக்கு 3 மேட்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த திவாகரோடைய அடித்தது, கையை தட்டி விட்டது. இன்னொன்று திவாகரை கேடு கட்டதாமல் வார்த்தைகள் பேசுனது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரொம்ப அதுப்பாக பேசுகிறது. அந்த மாதிரிலாம் பயங்கரமான கேஸ் இருக்குது. ஸோ கமருதீனுக்கு ரெட் கார்டே கொடுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் ரெட் கார்டு கொடுக்கணும். அடித்தது, கையில் தட்டி விட்டது, ப்ளஸ் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனது, கோயாவாடான்னு சொல்கிறது ரெட் கார்டு கொடுக்கறது தான். ஏன்னா மகத் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இவனு இருக்கான். எல்லாத்தையும் ரொம்ப கேடு கட்டத்தனம்னு நினைக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் கலையறியப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால் விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்தாலும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கொடுப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அடுத்தடுத்து ப்ரொமோஷன் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். சரி, எலிமினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தினி எலிமினேட் ஆகிட்டாங்க, அதனால் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான் தகவல் வருது. ஓகே, பட் அது பிரவீன் காந்தியா இல்லை கலையரசனா அப்படிங்கிறது இன்னும் டவுட்டு. நோ எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் தான். நந்தினி அப்புறம் ஒருத்தன் அப்படிங்கிறது உறுதி, சம்பவம் உறுதி. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். வேறு மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி கெமி இஷ்யூவை ரவீந்திர சந்திரசேகர் இருக்கார்ல, அவர் கோட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு பிக் பாஸ் சீசன் 7 பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒரு இமாலய பிளேயரை காலி பண்ணாங்க. அந்த மாதிரி திவாகரை நீங்கள் எதுவுமே கேட்காம விட்டீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாயிரும். ஸோ அவன் பண்ண விஷயம் தப்பு தான் பிரதீப். ஆனால் உமனுக்கு கார்டுக்கு எதிராக அதை அவன் பண்ணல. ஸோ வேறு மாதிரி கார்டு கொடுத்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, இல்லை கேடுகட்ட மாதிரி வார்த்தை பேசலாம் சொல்லி கூட தூக்கியிருக்கலாம். அந்த மாதிரி இங்கே இதை விட்டுறாதீங்க. ஏன்னா உள்ள பிரவீன் காந்தி சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக என்னென்னா கெமி உமன் கார்டை யூஸ் பண்ணியிருந்தா உன்னோட லைஃப் என்ன ஆயிருக்கும், பிடிச்சி விட்ருக்கலாம், ஆனால் அவள் யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ நீ தப்பும் பண்ணுவேன், அதை நார்மலைஸும் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அது தவறு அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னா விஜய் சேதுபதிக்கே ரம்யா அப்படின்ற ஒரு பொண்ணு கேரவேனில் எனக்கு டார்ச்சர் கொடுத்தாரு, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபேக் ஐடி அதுக்கிறது பார்த்தீங்கன்னா காணா போயிடுச்சு, அந்த போஸ்ட்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி இது விஜய் சேதுபதியை ஹேண்டில் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக அதையும் இன்றைக்கி கேட்பாரா அப்படிங்கிறது நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான டாபிக் கெமி. இதை பேசல அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி கலையரசனுடைய அந்த பிளாக் மேஜிக்கு, வசிய பூஜா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் நிப்பாட்டி வேறு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை உள்ள கண்டஸ்டன்ஸுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ அவனை எலிமினேட் பண்ணுறது பெட்டர்னு தோணுது எனக்கு பிரவீன் காந்தியோட. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.